வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் அரசியல் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் உண்மையிலே பெருமகிழ்ச்சியை அடைகின்றேன். தமிழக அரசியல் களத்தை பொறுத்தமட்டில் ஒவ்வொரு நாளும் பெரிய பெரிய பரபரப்புகள் பற்றி கொண்டே இருக்கின்றன. தற்பொழுது சீமான் அவர்கள் மீது பதிவான வழக்கு, அந்த வழக்கை விசாரிப்பதற்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி, இவைகள் ஒருபுறம் பரபரப்பை கூட்டிக் கொண்டு இருக்கின்றன. மறுபுறம் நடிகை விஜயலட்சுமி அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்து அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றது. இன்னொரு புறம் நாம் தமிழர் இயக்கத்திலிருந்து வெளியேறி தனியாக பயணித்து கொண்டிருக்கக்கூடிய வெற்றிக்குமரன் அவர்கள் பெரும் படையோடு மீண்டும் நாம் தமிழர் இயக்கத்தில் இணைவார் என்கின்ற ஒரு கருத்துகளும் பரபரப்பை எட்டிக்கொண்டு இருக்கின்றன. இந்த சூழலில் விஜய் அறிவித்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு அவருடைய கட்சி தொண்டர்கள் மத்தியிலே ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை விட பேரிடியாய் அவர்களுடைய தலையிலே இறங்கி இருக்கிறது என்பதுதான் இப்பொழுது உணர வேண்டியதாக இருக்கின்றது. விஜய் அவர்கள் அரசியல் என்கின்ற முடிவை எடுப்பதற்கு முன்பாகவே மிக தெளிவாகவே ஒரு திட்டமிடுதலை கையில் எடுத்து கொண்டிருந்தார். நாம் திரையுலகத்தில் நடித்து கொண்டிருக்கிறோம். திரையிலும் நடித்து அரசியலையும் கையில் எடுத்துக்கொண்டு பயணிப்பது என்பது அது ஒரு செயல் வடிவத்திற்கு ஒத்ததாக இருக்காது என்பது அவருடைய நிலைப்பாடாக இருந்தது. எனவே நான் கடைசியாக நடிக்கக்கூடிய படம் கோட் என்கின்ற படம்தான். இந்த படத்திற்கு பின்பு நான் எந்த திரைப்படங்களிலும் நடிக்கப் போவதில்லை என்கின்ற அறிவிப்போடு அந்த திரைப்படத்தை அவர் நடித்து முடித்திருக்கிறார். அந்த திரைப்படம் செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியிடுவதற்கான களங்களை எடுத்திருக்கிறது. இந்த சூழலில்தான் திரையரங்கு உரிமையாளர்கள் ஒரு அதிர்ச்சி குண்டை தூக்கி வீசியிருக்கிறார்கள். காரணம், எப்பொழுதுமே விஜய் திரைப்படம் வெளியாகிறது என்றால் நடு இரவில் சிறப்பு காட்சிகள் வெளியிடப்படும். அந்த சிறப்பு காட்சிகள் ரசிகர்கள் தொண்டர்கள் பார்ப்பதற்காக அந்த சிறப்பு காட்சிகள் வெளியிடப்படும். அப்படித்தான் கோட் திரைப்படத்திற்கும் சிறப்பு காட்சிகள் அறிவிக்கப்பட்டது. சிறப்பு காட்சிகள் அறிவிக்கப்பட்டவுடன் விநியோகஸ்தர்கள் ஒரு முடிவை எடுக்கிறார்கள். நீங்கள் ஒவ்வொரு இருக்கைக்கும் 700 ரூபாய் வீதம் விநியோகஸ்தர்களுக்கு தர வேண்டும் என்று விநியோகஸ்தர்கள் திரையரங்கு உரிமையாளர்களை நிர்பந்தித்தார்கள். உடனடியாக திரையரங்கு உரிமையாளர்கள் ஒன்று கூடி, சிறப்பு காட்சி திரையிட்டால் தானே உங்களுக்கு நாங்கள் ஒரு இருக்கைக்கு 700 ரூபாய் வீதம் கட்ட வேண்டும், நாங்கள் சிறப்பு காட்சியை ரத்து செய்கிறோம் என்று திரையரங்கு உரிமையாளர்கள் சிறப்பு காட்சிகள் இல்லை என்று அறிவித்து விடுகிறார்கள். இப்பொழுது அதற்கான பஞ்சாயத்து சென்று கொண்டு இருக்கிறது என்று கூறுகின்றார்கள். இந்த சூழலில் தங்கள் தலைவனுடைய திரைப்படம் வருகிறதே என்கின்ற ஒரு உந்தலில் அவருடைய தொண்டர்கள் ஒவ்வொரு திரையரங்குகளிலும் அலங்காரத்தை அசத்துகின்ற வகையிலே செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். அதுவும் இரவு பகல் பாராது அவர்கள் திரையரங்கிலே குத்தகையிட்டு அங்கு அலங்காரத்தை மிக உன்னிப்பாகவே அவர்கள் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த சூழலில்தான் விஜயிடமிருந்து ஒரு திடீர் அறிவிப்பு வெளியே வருகிறது. எதற்காக விஜய் அந்த அறிவிப்பை வெளியிட்டார் என்கின்ற விடயத்திற்குள் போகின்ற பொழுது அதன் பின்னணியிலும் ஒரு சில அரசியல்கள் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டியதாக இருக்கின்றது. விஜய் வெளியிட்ட அறிவிப்பு என்னவென்றால் அது வாய்மொழி உத்தரவு என்று குறிப்பிடுகின்றார்கள். எந்த திரையரங்குகளிலும் நம்முடைய கட்சியின் கொடியை நீங்கள் கட்டக்கூடாது, நீங்கள் அங்கு மக்களுக்கு நலத்திட்டங்களை செய்யுங்கள், கட்டவுட்டிற்கு பாலாபிஷேகம் செய்வது, சூடம் காட்டுவது, தேங்காய் உடைப்பது போன்ற விடயங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாத வகையில் திரைப்படம் வெளியாவதற்கான களத்தை நீங்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும். எந்த இடத்திலுமே எந்த திரையரங்கிலுமே கட்சியின் கொடி பறக்கக்கூடாது என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்று விஜய் வாய்மொழி உத்தரவு கொடுத்து விட்டார் என்ற செய்தி வருகின்றது. ஆனால் விஜயின் தொண்டர்கள் எவ்வளவு ஆர்வமாக இருந்திருக்கிறார்கள் என்கின்ற விடயத்தை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட ரசிகர் ஒரு பெரிய நீளமான விஜயின் கொடியை வடிவமைத்து அதை திரையரங்கில் கட்டி, இதுவரை எந்த தலைவனுக்கும் இப்படி ஒரு கொடி பறந்ததில்லை, இவ்வளவு நீளமான கொடி பறந்ததில்லை என்கின்ற சாதனையை உருவாக்க வேண்டும் என்று அவர் முயற்சித்துக் கொண்டிருந்தார் என்கின்ற செய்திகள் சொல்கின்றார்கள். அந்த தொண்டர் இப்பொழுது உண்மையிலே முகசோர்வு அடைந்திருப்பார் என்பது ஒருபுறம் இருக்கிறது. ஆனால் விஜய் எதற்காக இந்த கருத்தை எடுத்து வைத்தார் என்கின்ற கேள்விக்குள் நாம் செல்கின்ற பொழுது, விஜயை பொறுத்த மட்டில் தன்னுடைய கட்சி கொடி அங்கீகாரமாக மக்கள் மன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். எப்பொழுதுமே தான் செயல்படுத்துகின்ற விடயத்தில் அது சட்ட ரீதியாகவும் அரசாங்கத்தின் சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டும் அவைகள் பயணிக்க வேண்டும்,
என்பதில் விஜய் தெளிவாகவே இருக்கிறார். எனவே மாநாட்டில் அந்த கட்சியின் கொடியை அறிமுகப்படுத்தி, அந்த கொடியை அறிமுகப்படுத்தப்பட்ட பின்பு இப்பொழுது அவர்கள் தேர்தல் ஆணையம் போன்ற இடங்களெல்லாம் அந்த கட்சிக்கான அனுமதியை பெறுவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். எனவே இந்த மாநாடு தொடங்குவதற்கு முன்பாகவே அதற்கான அனுமதி அனைத்தையுமே அவர்கள் பெற்று விடுவார்கள். பெற்றுவிட்ட பின்பு அங்கீகாரமாக அந்த கொடி மக்கள் மன்றத்தில் செல்ல வேண்டும் என்பதுதான் விஜயின் நிலைப்பாடு. எனவேதான் அவர் எந்த திரையரங்குகளிலும் கட்சியின் கொடியை கட்டக்கூடாது என்று அறிவித்திருக்கிறார். விஜயை பொறுத்த மட்டில் அவர் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய களம் சரி என்பதாகத்தான் நம்மால் கணிக்க முடிகின்றது. இந்த சூழலில் விஜயின் கட்சியை மையப்படுத்தி சில தகவல்களும் பரவிக்கொண்டிருக்கின்றன. பல கட்சிகளை சார்ந்த தலைவர்கள், அமைச்சர்கள், முன்னாள் தலைவர்கள் பலர் விஜயின் கட்சியில் இணைவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும், அதற்காக தூதுவிடு படலத்தை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும் புறந்தள்ள முடியாத ஒன்றாகவே இருக்கிறது. மிகவும் ஒரு வலுவான தளத்தை கையில் கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கட்சியின் கொங்கு மண்டலத்தின் பிரதானமான தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர் விஜய் கட்சியில் இணைவதற்கான பேச்சுவார்த்தையை ரகசியமாக ஆரம்பித்து விட்டார் என்கின்ற செய்தி ஒன்று உறுதிப்படுத்தப்படுகின்றது. அப்படி கொங்கு மண்டலத்தில் அந்த தலைவர் விஜயின் கட்சியில் இணைந்தால் விஜயின் கட்சிக்கு ஒரு பெரிய பலம் கொங்கு மண்டலத்தில் ஏற்படும் என்ற கருத்துகள் அந்த பகுதியில் வலுவடைய தொடங்கி இருக்கின்றது. அதுபோல காங்கிரஸ் பேரியக்கத்தில் அமைச்சராக இருந்தவர்கள், காங்கிரஸ் பேரியக்கத்தில் மாநில தலைவராக முன்னால் இருந்தவர்கள் இப்பொழுது விஜய் கட்சியோடு இணைவதற்கான ஒரு முயற்சிகளை கையில் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. அதற்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டது என்றும், விஜய் அவர்கள் மாநாடு முடிந்த பின்பு இதை குறித்த பேச்சுவார்த்தைகளை நடத்தலாம் என்று அவர் அதை தடுத்து வைத்திருக்கிறார் என்கின்ற செய்தி சொல்லப்படுகிறது. அதுபோல கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து தேசிய கட்சிக்கு சென்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் தற்பொழுது விஜய் கட்சியில் தன்னை அங்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டும் அதற்கான பேச்சுவார்த்தைகளை அவர் ஆரம்பித்திருக்கிறார் என்கின்ற செய்திகளும் வருகின்றது. அதுபோல காங்கிரஸ் பேரியக்கத்தில் பெண் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ஒருவர் விஜயின் கட்சியில் இணைவதற்கு தன்னை தயார்படுத்தி விட்டார் என்கின்ற ஒரு செய்தியும் இப்பொழுது உறுதியாகவே சொல்லப்படுகின்றன. தற்பொழுது நமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விஜய் கட்சியில் சேர்வதற்கு பல முன்னாள் தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் இப்பொழுதே முனைப்பு காட்ட தொடங்கிவிட்டார்கள் என்கின்ற விடயம் இப்பொழுது பரபரப்பாகவே பேசப்படுகின்றது. விஜய் கட்சியின் மாநாடு முடிவடைந்த பின்பு விஜயின் கட்சியில் ஏற்பட இருக்கக்கூடிய பெரிய மாற்றங்கள் அந்த கட்சியின் நகர்வுகளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் என்கின்றார்கள் விவரங்கள் அறிந்தவர்கள். தற்பொழுது உள்ள சூழலில் விஜய் அரசியலுக்கு வந்தார், தேர்தல் களத்தில் நின்றார், தேர்தல் களத்தில் நின்றுவிட்டு அவர் அமைதியாகிவிட்டார் என்கின்ற கருத்துகள் எல்லாம் இல்லாமல் விஜய் கட்சியை ஆரம்பித்தார், மிக தெளிவாக சிந்தித்தார். அந்த சிந்தனையின் வெளிப்பாட்டில் ஒரு தெளிவான ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்கான களத்தை நோக்கி முன்னேறினார் என்கின்ற கருத்துகள் தான் பதிவாகும் என்கின்றார்கள் பலர். காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் என்பார்.